வந்துட்டேன். ஷேடோஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகே மாமா. ஸ்டோரி நேமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் ஸ்டோரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இது ஷேடோவோட வாய்ஸ். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போது டேங்கோட அம்மா தான் டேங்க பிடிச்சி திட்டிக்கிட்டே அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு டை வியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏண்டா டேங், எப்போ பார்த்தாலும் நான் தான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டே இருக்கணுமா? ஏன் நீயா எதுவும் பண்ணிக்க மாட்டியா? அவங்க எதுவுமே சொல்லாமல் அவன் கையில் ஒரு லாலிபாப் இருக்கும், அதையே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் ஹோபியை தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். எரும மாடு வயசாகுதா, உனக்கு டைம் மாட்ட தெரியாதாடா? ஏய் என்ன அசிங்கப்படுத்துறியா? பின்னா இதுக்கு மேலே உன்னை யார் அசிங்கப்படுத்த முடியும்? ஏண்டா எங்கள் அத்தை தான் உனக்கு போய் டைம் மாட்டி விடணுமா? அதுவும் டைம் மாட்டி விட்டோன்னே உனக்கு சோறு வேற ஊட்டி விடணுமாடா? ஏன் உனக்கு கை இல்லை? நான் தான் சின்ன பையன், எனக்கு 16 வயசு தான் ஆகுது. உனக்கு என்னடா நல்லா 20 வயசு பையன் மாதிரி தானே இருக்கு. உனக்கு என்ன சுயமாக எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்த அங்கே ஹோபி தான் பார்த்தீங்களா அவன் எப்படி அசிங்கப்படுத்துறான் பாருங்கம்மா. அவன் கெடுக்கிறான்டா, நீ தங்க புள்ளடா. ரொம்ப தான் வளையிறான். அத்தை என்னது, எனக்கு கூட நீங்கள் இப்படிலாம் பண்ணி விட்டது கிடையாது, ஆனால் ஹோபிக்கு மட்டும் என்ன? ஏட்டே என்னது இது, இப்படிலாம் நீ ஹோபியை பார்த்து பொறாமப்படலாமா? நான் படுவேன். அப்பெல்லாம் இல்லைடா, அவன் ஊர்ல இருந்து இங்கே வேலை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான், நம்ம கூட தானே இருக்கான், நம்ம தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நீ ஏன் இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க? அத்தை அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்பயுமே என் மேலே தான் பாசமாக இருக்கணும், ஆனால் நீங்கள் ஹோபி மேலே பாசமாக இருக்கீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டேய் ஹோபி, நீ வீட்டை விட்டு வெளியே போடா. நான் மட்டும் வீட்டை விட்டு கிளம்புற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், தக்காளி ஒன்னையும் தூக்கிட்டு போக வேண்டாம். என்னதுக்கு நீ தூக்கிட்டு போவ? ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு 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 இந்த இடத்தையே சுற்றிட்டு இருப்ப, ஸ்கூலில் சுற்றிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஜேகே பின்னாடி சுற்றிட்டு இருப்ப. வேற என்னடா உனக்கு வேலை இருக்கு? அது தவிர வேற என்ன எனக்கு வேலை வேணும்? என் மாமா மேலே நான் பாசமாக இருக்க தப்பாடா, பொறுக்கி போட மோத அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே ஹோபியை போட்டு சாம திட்டிகிட்டு இருக்கான். மா இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கணுமா? நான் பேசிட்டு கிளம்புறட்டா? நீ இந்த மாதிரி வார்த்தையை விட்டாலே அத்தை எப்பயுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, போகாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஏன்டா சொல்லிட்டு போகிற? சொல்லாமல் போட பொறுக்கி அப்படின்னு சொல்லி அங்கே டேங்க அப்படியே ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். டேங்கோட அம்மா தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, டேங் சரி சரி விடு, எதுக்காண்டி கோவப்பட்டுட்டு இருக்க? அவன் மேலே ஏன்டா உனக்கு இவ்வளோ காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறான். சரி சரி நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்க, உன் ஜங்குக் மாமா எங்க? ஹோபி நீ போ, அவனை போய் என்னன்னு கூட்டு வா. அதெல்லாம் முடியாது, நான் தான் என் ஜங்குக் மாமாவை கூட்டு வரேன். நீ ஏன்டா கூட்டு வர போற? அவங்க தான் சொன்னாங்கன்னா கால் எந்திரிக்குதோ, உட்காரு, காலை வெட்டி போடுவேன். ஏய் தகாலி, நான் ஏன்டா கூப்பிட போகணும்? எதுக்கு என்கிட்ட பேக்குற வர? நான் எந்திரிச்சது தண்ணி குடிக்கிறதுக்கு. போ நீயே போய் மாமா போய் எழுப்பிடா போடா அப்படின்னு சொல்லி ஹோபி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். போடா அப்படின்னு சொல்லி அங்கே போட்டு அவங்க தான் வேமா இப்போ ஜங்கு கூட ரூமுக்கு போகிறான். ஸோ அப்படியே போகிறப்பெல்லாம் அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே டச் அப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். ஜேகேவோட ரூமுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். ஐயோ போதும், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. அதான் என்ன சவுண்டு இது? என்ன இப்படி கேட்குது? ஜேகே மாமா யாரு கூடயாச்சும் இருக்காங்களா என்ன? அவங்க அப்படியே அந்த ரூம் டோர்ல அப்படியே காதை ஒட்டி வச்சு கேட்டுட்டு இருக்கான். பொண்ணு சவுண்டெல்லாம் கேட்குதா? மார்னிங் சவுண்ட்லாம் கேட்குதா? என்ன நடக்குது? ஃபுல்லு திறந்து பார்த்துடலாமா? இல்லை பார்த்தா நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே புலம்பிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு அப்படியே உள்ளே போகணும்னு தோணுது, ஆனால் போக முடியல. அங்கே அவங்க அம்மா தான், டேய் என்னடா இன்னும் அவங்க ஜெய்கையை கூப்பிட்றதுக்காண்டி போனான், ஆனால் அவனு ஆளுக்கானா என்னன்னு போய் பாரு. நானா போன கீச்சுன்னு கத்துவானே, அட போடா போய் கூட்டு வாடா. சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹோபி இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு தான் வரான். ஸோ அவன் வந்து பார்க்குறப்போ அவனும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். டேட்டா என்னடா சவுண்டு? அதுதான் எனக்கும் தெரில, என்ன நடக்குது? எட்டுட்டா ஒரே மேட்ரு நடக்குது போலையே.
ஏன்னா பொண்ணை கூட்டு வந்து பங்கமாக மேட்ரு பண்ணிட்டு இருக்கானா. அட்டடா, இது நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹோபியும் அப்படி காதை ஒட்டுக்கா வச்சு கேட்டுட்டு இருக்கான். அங்கிட்ட அவங்க அம்மா தான், என்ன 2 பேரையும் அனுப்பி விட்டா ஆளே காணா, நம்ம தான் போனோம் போலயே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பசங்களும் அப்படின்னு சொல்லி டேங்கோட அம்மாவும் அப்படியே வராங்க. ஸோ ரூம் முன்னாடி வந்து நின்றா 2 பேர் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா கேட்குது. ஐயோ என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி டேங்கோட அம்மா அப்படியே டேங்கோட காதை அப்படியே போத்திக்கிறாங்க. டேய் நான் தெரிய நாயே, என்ன அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாப்பா அது அது வந்து நான் என்ன பண்ணுறது? கதவை தருடா, டேங்க நின்றுட்டு இருக்கோம், இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கதவை திறங்கடா அப்படின்னு சொல்ல ஹோபி கதவை திறந்தா அங்க ஜங்கு லேப்டாப்ல பெட்டு படத்தை போட்டு விட்ட அவன் அப்படியே குப்பரை கடிச்சு தூங்கிட்டு இருக்கான். அத்தாடி, லேப்டாப்ல பெட்டு படமா அப்படின்னு சொல்லி லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்றான். யோ 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 ஜங்குகண்ணா எந்திரியா அப்படின்னு சொல்ல அங்க ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்கிறான். என்னடா எதுக்கே இப்போ நீ என்னை எழுப்புற? யோ கண்ணு ஒழுங்கா முழிச்சு பாரியா, அங்கே பாரு யார் நிற்கிறேன்னு, என்னத்தடா போட்டு விட்ட லேப்டாப்ல? ஐயோ டேய் டேய் என்னடா டேங் நீயா? இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே சோஃபாவில் ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அவனை சுற்றி அப்படியே அங்கே ஜங்குக்கோட அம்மா டேங்க அம்மா ஹோபிலாம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே டேங்க அப்படியே ஜங்கு பக்கத்தில் தான் நல்லா உட்காந்து ஈன்னு பல்ல கட்டிகிட்டு இருக்கான். அவன் நல்லா ஐஸ் கியூபை நல்லா உள்ளே தூக்கி போட்ட மாதிரி செம்ம கூலிங்காக ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். டேய் ஜங்குக்கே என்னடா லேப்டாப்பில் இதுக்குள்ள அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா? அம்மா நான் வந்து என்ன பண்ண சொல்கிற, நீங்கள் வந்து டேங்கும் ஹோபியும் கிளம்பணுன்றதுக்காண்டி என்னையும் சீக்கிரம் எழுப்பி விட்டுட்ருக்கீங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் டென்ஷன் ஆகாதா? அதனால தான் இப்படி பண்ணேன். இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் கதவெல்லாம் திறக்க மாட்டீங்க, அமைதியாக விட்டுருவீங்கன்னு பார்த்தா கதவை திறந்துட்டு என்ன அப்படியே எழுப்பி விட்றீங்க. இதான் சாக்குன்னு நான் 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? டேய் பைத்தியம் அங்கே பாருடா, டேவங்களாம் அதில் கேட்டான் அப்படின்னு சொல்ல அங்கே அப்படியே ஜங்கு டேவங்க தான் பார்க்குறான். டேய் டேங் நீ அதை கேட்டுட்டியா அண்ணா? அங்கே டேவங்க அப்படியே எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி குஷியில் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜிகே மாமா எந்த பொண்ணு கூடயும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். நான் கூட வேறு யாராச்சும் வச்சுருப்பாங்களோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கோட ஷோல்டர்லேயே தட்டிகிட்டே இருக்கான். டேய் டேங் என்ன மாமா? என்ன அதை நீ கேட்டியா என்ன? இல்லை போய் சொல்லாத. கேட்டேன். ஐயோ சாரிடா, உன்னை நான் இப்படி கேட்க வச்சிட்டேன். பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், இதில் என்ன இருக்கு? இப்போ அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டேங்க அப்பா கிடையாது, அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் டேங்கோட அம்மாவும் ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அம்மா தான் வரவே சொல்லியிருப்பாங்க. ஸோ டேங்க அப்போ ரொம்ப சின்ன பையன்தான். சின்ன வயசுலேருந்தே டேங்க ஜங்குக்குனா ரொம்ப பிடிக்கும். மாமான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். ஜங்குக்குமே ரொம்பவே அழகா டேங்க டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். அவனுக்குமே டேங்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீ என் வீட்டில் தான் இருக்க போறியா? ஏன் மாமா, நான் இருக்கக்கூடாதா? இப்படி பாவமா மூஞ்ச வச்சா மட்டும் விட்டுருவேண்ணா? அப்போ நான் எப்படி தான் பேசுறது? எப்பட்றா குழந்த மாதிரி இருக்கா, நல்லா சப்பியா, உன்னெல்லாம் வெறுத்து பேசுறது கூட எனக்கு மனசு வர மாட்டேன்றது. நீ வேற ஏன் கூட தான் தூங்கணுன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் அப்போ உங்க கூட தூங்கக்கூடாதா? எப்படி பாவமா வேற மூஞ்சி வச்சுட்டு இருக்கா? பா என் கூட படுத்தவங்க. அப்படியா மாமா? ஓகே அப்படின்னு சொல்லி டேங்க அப்படியே ஜங்குக்கு மேலே எகிரி குச்சி உட்கார்றா. டேங்க அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். டேய் என்னடா இப்படி மேலே ஏறி உட்கார்றா? ஜேகே மாமா என்ன எப்படி சொல்லிட்டா? எனக்கு உன்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டே அவள் பக்கத்துல இருந்து பார்த்து தூங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆஹா, ஏன் சொல்ல மாட்டா? நான் தானே உன்னை இப்படி மூச்சு போக உன்னை உட்காந்து தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்ருக்கேன். ஆனால் நீ என்னை மூச்சு விடுறது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றல, அந்த அளவு டைட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்க.
அப்படி என்ன என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிக்கும்? உன்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும். உன் முட்டை முட்டை கண்ணை, நீ என்னை பாசமாக பார்த்துக்கிறது, சாப்பாடு எனக்கு கண்டி நீ விட்டு கொடுக்கறது, எல்லாத்தையும் நீ எனக்கு கண்டி தானே பண்ணுவ. அப்போ எனக்கு ஒன்று தானே மாமா பிடிக்கும். அடப்பாவி, இது மட்டும்தான் காரணமா? வேறு என்ன மாமா காரணமாக இருக்கும்? ஒரு பர்சனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதுமா? போதுமே. எனக்கு இப்போதைக்கு ஏன் தேவை எதுவோ அதை தானே நான் உன்கிட்ட எதிர்பார்ப்பேன். தேவையில்லாததை எதிர்பார்க்கறது தப்பு தானே மாமா? அடேங்கப்பா, ஹேட்ஸ் ஆஃப், பயங்கரமான மூளைதாண்டா அப்படின்னு சொல்ல டேங்குமே அப்படியே க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். ஸோ டேங்கு அப்படியே ஜங்குக்கோட கண்ணத்தில் வேலை கிஸ் பண்ணுறான். ஜங்குக்குமே எதுவுமே சொல்லாமல் டேங்கோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. சரி சரி, கொஞ்சம் ரொம்ப போதும், வா படுத்து தூங்கலாம். உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது கண்ணே தரல. நீ இருக்கிறது எனக்கு ஏன்டா கண்ணு தெரியணும்? நான் ஏன் ஜேகே மாமா படுக்கிறதுக்கு உன் பக்கத்தில் இருந்து நான் உன்னை பார்க்கறதுக்கும் எனக்கு ஏடா சம்மந்தம் இருக்கு? பொறுக்கி பயலே. ஜங்குக் தான் அப்படியே சிரிக்கிறான். ஏட்டேன், எதுக்கு பாவம் ஹோபி மேலே எதுக்குடா கோவப்பட்டுட்டு இருக்க? மாமா அது என்னன்னு தெரியல, எனக்கு ஹோபியை பார்த்தா மட்டும் பிடிக்கவே மாட்டேன்னுது. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க. ஒன்று மாதிரி ஒரு தடி கூட அவன் என்கிட்ட பாசமாகவே நந்ததில்லை தெரியுமா? நான் ஏன்டா ஃபஸ்ட்டு உன் மேலே பாசமாக இருக்கணும்? நீ எப்போ பார்த்தாலும் ஜங்கு கிட்ட தானே சுற்றிட்டு இருக்க. போப்பா அங்கேயே போ, என்கிட்ட என்னத்துக்கு வராத அப்படின்னு சொல்லி ஹோபியும் அப்படியே கத்திட்டு இருக்கான். டேய் ஜங்குகண்ணா, என்ன எப்போ பார்த்தாலும் நான் உன் கூட தானே தூங்குவேன், இப்போ டேங்கு வந்தோடனே அவன் கூட படுக்க போறியா? எது சிறப்பு நான் எப்படா உன்னை பக்கத்தில் படுக்க விட்டுருக்கேன்? அப்பெல்லாம் இல்லை, இனிமேல் நீ படுக்க வைக்கிற எனக்கு தெரியாதே. அதெல்லாம் முடியாது. டேங்கே போ, தனியாக போய் படு. நீ எதுக்கு ஜங்கு கூட போற? டேய் போதும்டா, நிறுத்துங்கடா. 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. இங்கே பாரு ஜங்குகண்ணா, எனக்கு தெரியாது. நான் உன்னைக்கு உன் பக்கத்தில் நான் படுத்தே தருவேன். ஏன்டா எப்போ இல்லாமல் இன்னைக்கு போட்டு என்னை படாத படுத்துற? எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட தான் படுப்பேன். என்னன்ற டேங்க அப்படியே பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு. மாமா அப்போ நீ என் கூட படுக்க மாட்டியா? ஐயோ சரி ஓகே, உங்கள் 2 பேர்த்து கூட நான் படுத்துங்கிறேன். அப்போ நீ என் பக்கத்தில் தான் படுக்கணும். இல்லை, அவன் என் பக்கத்தில் தான் படுக்கணும். ஏய் இங்கே பாருடா, எப்போ பார்த்தாலும் எதுக்கிட்ட என் கூட போட்டி போட்டே இருக்க. உனக்கு இதுதான் வேலையா? உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்களா? நீ அங்கே போக மாட்டேன்றா. நான் சின்ன பையன் பயந்துருவேன், அதனால மாமா கூட படுக்கிறேன். எறும்பு கடவை வயசாகுது, எதுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் அங்கே பின்னாடி சுற்றிட்டே இருக்க. போடா தனியாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உச்சக்கிட்ட கானில் அப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ அவங்க ஹோபி தான். இங்கே பாரு, என் காதில் கொசு வந்து கத்துச்சுன்னு சொல்லி நான் உன்னை மன்னிச்சு விட்டுக்கிறேன். தயவு செய்து என் பக்கத்தில் வந்து நிற்காது. போடா உன்ட்ட மாதிரி பேசினேன் நான் அப்படின்னு சொல்லி ஹோபி தான் அப்படியே சண்டை போட்டே இருக்கான். ஸோ அவங்க ஜங்குக் தான் போதும். இப்போ என்ன உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் படுக்கிறேன் சரியா? பெட்டு பத்தாது மாமா, தரையில் படுப்போம். பெட்டு பத்தாதுன்னு தெரியுது, வாங்க படுப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறமா அவங்க 3 பேருமே அப்படியே தரையில் தான் படுக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே டயம் தான் அப்படியே உருண்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ ஹோபியை பிடிச்சி ஒரு எத்து விட்டுட்டு அப்படியே அவன் ஜங்குக் பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் பார்த்தா ஜங்குக், ஹோபி, டயாங் இவங்க 3 பேரும் அப்படி காரில் தான் போயிட்டுருக்காங்க. டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஜங்குக் தான் அங்கே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஹோபி அப்படியே பின்னாடி உட்காந்துட்ருக்கான். டயாங் சொல்லு மாமா, என்னாச்சு? இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. எதனால மாமா உனக்கு கஷ்டமாக இருக்கா? இல்லைடா, உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ சின்ன பையன், ஆனால் காலையில் அந்த மாதிரி வீடியோ உன்னை பார்க்க வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுடா. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதை அப்போவே மறந்துட்டேன் மாமா. நீ ஏன் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? விடு, இதுக்கெல்லாம் கஷ்டப்படலாமா நின்று சொல்லு. நான் கூட ஒன்று ஹோபி தான் ஏதோ பண்ணிட்டான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி ஹோபியை தான் முறைக்கிறான். அடேங்கப்பா உசுதமணி, என்னத்துக்கிட்டா வர? அங்கே ஜங்கு கஷ்டமாக இருந்தானா நான் தான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு அர்த்தமா? பின்ன என்னடா, நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. ஐயோ காலையிலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? பேசாமல் இருங்கடா. அங்கே ஹோபி தான் அப்படியே பார்க்குறான். ஜங்குகண்ணா, எனக்கே போயும் இந்த தக்காளி குட்டியோட கிளாஸ் டீச்சராவா நான் இருக்கணும்? எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவன் கூட ஏன்னா என்னை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோபியுமே கத்துறான். அங்கே டேங் பார்த்துட்டு
முக்கியமாக சொல்ல போனால் நான் தான் தூக்கில் தொங்கணும் உன் கூட போய் நான் இருக்கிறதுக்கு. உனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல. ஆனால் எல்லாத்துலேயும் நீ நானும் ஃபோனாகவே வந்துட்டுருக்கோம். ஏன் ஹோபி இப்படி இருக்க? ஏன் வேறு கிளாஸ் நீலாம் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கத்துறான். அங்கே ஜங்குக்கு தான் இவங்க பேசுகிற பேச்சு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பாட்டை போட்டுட்டு அவன் கேட்டுகிட்டே வந்துட்டே இருக்கான். ஜங்குக்கு தான் ஹோபியும் அவங்க ஸ்கூலில் இறக்கி விட்டா அவன் அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்காண்டி அவனோட ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஒய் தக்காளி, யோ என்ன ஸ்கூலுக்குள்ளே வந்தால் என்ன மலை கூப்பிடலான்னு சொல்லியிருக்கேல்ல? ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம், கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே நீ யாரோ நான் யாரோ. நான் இங்கே கலாட்டா பண்ணுறது எதையாச்சும் வீட்டுக்கு போய் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நீ சென்னை கூட ஊர் சுற்றிட்டுருக்கியே அதை அப்படியே போய் சொல்லி கொடுத்துருவேன். எப்படி வசதி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே ஹோபி தான் அப்படியே பார்க்குறான். உன்னெல்லாம் வீட்டில் நல்லா இன்னசென்ட்டு குழந்த மூஞ்சியும் உனக்கு எது தெரியாதுன்னு சொல்லி வீட்டில் வளர்த்துட்ருக்கீங்க பார்த்தியா, அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே டேங்கோட காது அப்படியே பிடிக்க வரான். டேங்க அப்படியே சீ போடா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ அங்கே உள்ளே போகிறான் கிளாஸ்க்குள்ளே. அங்கே ஜிமின் தான் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சு உட்காந்துட்ருக்கான். டேங்க அப்படியே பக்கத்தில் போகிறான். என்னடா ஜிமினா, எதுக்கு இப்போ இப்படி உட்காந்துட்ருக்கா? இல்லைடா, நான் ஷக்கா கிட்ட இன்னைக்கு வெளியே கூட்டு போன்னு சொன்னேன்னா அவன் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் அதுக்கு தானா? நான் கூட என்னமோ நினச்சேன். நீ என்ன நினச்ச? எதுவுமே கிடையாது விடா. டேய், இன்னைக்கு என் ஜேகே மாமா வீட்டில் ஒரு பிட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அது நம்மளும் வேணாம் பார்க்கலாமா? அப்படியா? நல்லா இருக்குமா? அது ஏதாச்சும் பார்த்தியா? அந்த லிங்கை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் சும்மா வேறு ஏதாச்சும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல ஃபோன் எடுத்துகிட்டு வந்தியா? எடுத்துகிட்டு வந்தேனே. அப்போ சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிளாஸ் ரூம்லேயே ஹெட்செட்டை போட்டு உட்காந்து காலங்கத்தால் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹோபியும் கரெக்டாக ஸ்கூல் பெல் அடித்தோடனே உள்ளே வரான். இவங்க பண்ணுறதை பார்க்குறான். எப்படியும் இவங்க விட்டு தான் பார்ப்பாங்கன்னு ஹோபியுமே கண்டுபிடிச்சிடுறான். எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளாஸ் ரூமில் கிளாஸ் தான் நடத்திட்டுருக்கான். என்னட்டே அவங்க இந்த மாதிரிலாம் நீ உன் மாமா கிட்ட எனக்காச்சும் பண்ணியிருக்கியா? ஏன்டா இப்போ நீ அதெல்லாம் கேட்குற? நான் அந்த அளவுலாம் பண்ணது கிடையாது. இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் எப்போவோ பண்ணியிருப்பேனே. ஆனால் எனக்கு ஜேகே மாமாவை ரொம்ப ரொம்ப நிறைய லவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் போய் சொன்ன பிறகு அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு கஷ்டமாக இருக்குமே, அதுதான் பார்க்குறேன். டேய், அதுக்காண்டி உன்னை லவ்னு சொல்லாமையா வச்சிட்ருக்க? ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லாமல் இருக்க. என்ன மச்சான் இது? அதை சொல்லணும்னு போய் நினைப்பேனா அவர் வேறு ஏதாச்சும் பேசி என் மண்டையை கழுவிடுவார். வேறு ஏதாச்சும் சோகமாக வேறு என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபன்னாக பேசுவார். அதுக்கப்புறம் ஏதோ ஜாலியாக பேசிட்டு அப்படியே என் மைண்டை மாற்றிடுவார்டா. நான் என்ன பண்ணுறது சொல்லு? இந்த ஹோபி டீச்சர் நீ எதுக்கு தான் வீட்டில் வச்சுருக்க? அவனால் உனக்கு எதுவுமே ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாரா? அந்த பைத்தியத்தை பற்றி பேசாத. அவனை பற்றி பேசினாலும் அப்படியே எரிச்சலாக வந்துட்டுருக்குது. அவன் வெறும் தண்டம் தான். இவனுக்கெல்லாம் எதுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே தெரிய மாட்டேன்றது. சோப்பில் அங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க தான் இன்னும் ஹோபியை போட்டு கலாச்சி விட்டுட்ருக்கான். டேய், இப்படியே இருக்காதடா. இன்னைக்கு நீ ஸ்கூல் விட்டு வந்தோடனே போய் உன் மாமா கிட்ட பேசி எப்படியாச்சும் நீயும் உன் மாமா மட்டும் இப்போ ஏதாச்சும் சாப்பிட போங்க வெளியே. அப்போ ஏதாச்சும் ரொமான்டிக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்படியா சொல்கிற? ஆமாண்டா, ஏதாச்சும் இப்போலேருந்து ட்ரை பண்ண. ஆனால் இது செட் ஆகும்னு நினைக்கிறியாடா? என்னடா இப்படி சொல்லிட்டா? காலங்கலமாக அந்த மாதிரிலாம் நடக்கிறது தானே, அப்படி தான் போயிட்டுருக்குது. அதான் நானும் நம்பிட்டுருக்கேன். பண்ண மச்சான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்ருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அங்கே ஜங்குக் சைட் பார்த்தா அங்கே ஜங்குக் தான் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போது ஃபெலிக்ஸ் தான் அப்படியே வரான். டே ஜங்கா, இப்போ எதுக்கு நீ பேண்டுக்குள்ளே பூரா ஓடுற மாதிரி கத்திட்டு வந்துட்டுருக்கா? அது தலைப்புற கரியும் உனக்கு சொன்னால் புரியாதே. மொதல் விஷயம் என்னன்னு சொல்கிறியா? இப்போ கேட்குற பாரு, அதுதான் கரெக்டு. என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போகிறேன். அதுவும் அவன் கூட இன்னொரு பையன் வரானா சும்மாட்டா. நீயும் வேணா வரியா? நானா?
நான் ஏன் வரணும்? ம் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா மச்சான்? ஆ ஏதாச்சும் ஒரு பையன் கிடைப்பானா? லவ் கிவ் பண்ணலாமா? அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுற பையன் தானே நீனு? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அ, சொல்லனாலும் நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்து இருக்குடா. உன் ஏஜி ஃபாலோ ரிக்வெஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது. நல்லா ஜிம் பாய் போகிறவனா பார்த்து ஃபாலோவாக பண்ணி வைக்கிறது, அவங்க கிட்ட பேசுறது. நான்லாம் அப்படி யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஃபாலோ பண்ணுறேல்ல? ஆமாம் பண்ணுறேன். ஆ லைக் கொடுக்குறேல்ல? கொடுக்குறேன். அதில் என்ன தப்பு இருக்கு? அப்போது அவங்ககிட்ட நீ பேசினதுலையா என்ன? இல்லையா? அவங்க அவங்ககிட்ட பேசியிருக்காங்களா? ஆ பேசியிருக்காங்க. அவங்க கூட நீ பேசுவில்ல? ஆ பேசுவேன். என்ன பேச? சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? எப்படி இருக்கா? அவ்வளோதான். அவ்வளோதானா? டேய், இது ஒரு சேட்டுன்னு கலங்கலமாக பண்ணிட்டு இருக்கியா? நான் கூட நீ என்னமோ ஏதோ நினச்சேன். அட பல்பு முட்டாயி, ஏண்டா இப்படி இருக்க? எதுக்கு பண்ண திட்டுற? எதுலன்னா இருக்கா? லவ் கொண்டு போனா எப்படிலாம் கொண்டு போகக்கூடாதா என்ன? நான் செம்ம பூச்சை. இங்கே பாரு, இன்னைக்கு வா, நான் உனக்கு லவ்னா என்ன, அது எப்படிலாம் பண்ணுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படியா சொல்கிற? அப்போ நான் வரணுன்றியா? ஏன் வேற கூடாதுன்னு வேற சொல்லுவியா? அடிச்சி, நீ பண்ணுறது ஒரு சேட்டு, இதை லவ்னு வேற பேசிகிட்டு இருக்கா. எத்தனை பேர்த்து கூட பேசுகிற? ஒரு 5 பேர்கிட்ட பேசுகிறேன். 5 பேர்த்துக்கிட்ட இதே டெலக் தானடா. இதில் என்ன சந்தேகம்? நான் செம்ம போச்சு. உன்னெல்லாம் வச்சு சுற்றுறேன் போகிறேன். இன்னும் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்காங்களா? இல்லை, அவங்க நான் பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. எப்படி பண்ணாமல் இருப்பான்? நல்லா தான் இருந்தால் இருக்கும். வெளியே பார்க்க தான் நல்லா பால் டப்பா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்குது. ஆனால் பண்ணுற வேலை எதுவுமே சரியில்லை. எதுவுமே உனக்கு தெரில. கத்திரே அசிங்கம். எங்களாம் ஃப்ரெண்டுன்னு வெளியே யார்கிட்டே சொல்லாத சரியா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். இப்போ நான் அப்படி என்னதான் தப்பாக சொல்லிட்டேன்? எனக்கு என்னவோ அதானே தோணுது. நான் ஒன்றும் யாரையும் பார்த்துக்க வேணாம். எனக்கு என்னைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருந்தால் போதும். நான் ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்? இப்போதைக்கு என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குதா? இதில் எனக்கு வரப்போகிற புருஷனும் இப்படி இருக்கணுமா என்ன? அதெல்லாம் என்னால் முடியாது. இதை மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசுடா அவனே அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸும் அப்படியே திட்டிகிட்டு இருக்கான். சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற? நைட்டு அவங்க கூட அந்த டேட்டிங் வர சொல்கிறியா? வேறு என்ன பண்ண சொல்கிற? வா. ஸோ இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு தான் ஜங்குக்கும் ஃபீலிக்ஸும் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மச்சான், எப்படி நல்லா இருக்கா? டீ எதுனா அவன் பார்க்க ரொம்ப மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரியே இருக்கான். என்ன இப்படி சொல்கிற? உனக்கு இந்த மாதிரி தானே பிடிக்கும்? அதுக்குன்னு எவ்வளோவா? நான் அப்போல்லாம் உனக்கு கேட்கவே இல்லையடா. ரொம்ப வெறப்பாக இருக்கும். எவ்வளோ இருந்தா எப்படி பேசுவான் என்கிட்ட? ஏண்டா இப்படி இருக்க நீனு? என்ன ஃபெலிக்ஸ், என்ன 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் கூடலாம் நீங்கள் பேச மாட்டீங்களா என்ன? ஐயோ, என்ன அப்படி சொல்கிறா? உன்னோட பாடி சும்மா பார்க்க வேற மாதிரி இருக்கே. எங்கே ஜிம் போகிற? அது ஏதோ ஒரு ஸ்டாருன்ற ஒரு ஜிம்மு தான். ஓ, எங்கேயா? நல்ல பண்ணு இரு சங்க, நீயும் இங்கே தானே போவ? ஆமாம் போவேன். ஓகே பேச. நீ இவங்கள பார்த்துருக்கியா? சொல்லு, பார்த்துருக்கியா? இல்லையே, நான் அவங்கள பார்த்ததில்ல. ஓ, அப்போ நீங்களும் அங்கே தான் ஜிம்முக்கு வரீங்களா? ஆமாம், நான் அங்கே தான் வருவேன். அங்கே ஃபெலிக்ஸ் தான். என்ன நீங்கள் மட்டுமே பேசிகிட்டே இருக்கீங்க? அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் கொஞ்சம் பேச மாட்டாரா? அவனா? டேஜாக்ஸா? பேசுடா. நான் என்ன பேசணும்? என்ன புதுசுன்னு என்ன பேசணும்னு கேட்குறா? நீங்கள் தானே இந்த இடத்துக்கு ஒன்றும் ஆசைப்பட்டா, அப்போ பேச. அது அந்த பையன்தான் அப்படியே அமைதியாக இருக்கான். அதான் நானும் அமைதியாக இருந்தேன். இல்லை, அமைதியாக இல்லை, நீங்கள் பார்க்க நல்லா ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அதுவும் ரொம்ப ரொம்ப ரெக்கடாக வேறு இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் நான் அமைதியாயிட்டேன். அதுவா?
அது கொஞ்சம் நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஜாக்சன் ரொம்ப ஒரு சீனை போட்டுட்ருக்கான். ஸோ இப்போது ஜங்குக்கு ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்குதா. ஜங்குக்கும் அப்படியே ஃபோனை பார்க்குறான். டேங்க என்னாச்சு, எதுக்கு இந்த டைமில் இப்படி கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கும் அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ டேங், என்னடா எதுக்கு இவ்வளோ கால் பண்ணிகிட்ருக்க? மாமா எங்கே இருக்க நீ? ஏன் என்னாச்சு? நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை? அது நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன்டா. வெளியே இருக்கியா? ஆனால் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேனே, நீ பார்க்கலையா? எனக்கு மெசேஜ் பண்ணியா? என்ன பண்ண? இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் வெளியே போகலான்னு சொன்னேன். நீ அதை பார்த்துருப்ப, அதுக்காண்டி நீ என்கிட்ட வரவேன்னு நினச்சேன். என்ன மெசேஜ் பண்ணியிருந்தியா? ஐயோ டீட்டெயில் சாரிடா, நான் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஃபோன் பேசிட்டு மெசேஜை பார்க்குறான். ஸோ அவங்க டேங்குமே மெசேஜ் பண்ணியிருப்பான். பட் ஜங்குக்கு சரியாகவே பார்க்கவே இல்லை. ஐயோ டேங், என்னால் இன்னைக்கு சரி மாமா நீ வர வேண்டாம். நீ ஏதோ பிஸியாக இருக்க போல, உன்னை சுற்றி நிறையா சவுண்டெல்லாம் வேற கேட்குது. சரி ஓகே, நீ அங்கே போயிரு. ஏ எதுக்கு இப்போ உன்னோட வாய்ஸ்லாம் மாறுது? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். இல்லை மாமா, நீ நல்லா ஜாலியாக இரு, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஸோ அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஐயோ பிள்ளை மூஞ்சி வாடிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சாரி, நான் கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்கா, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஃபிலிக்ஸ் தான் பார்க்குறான். ஏய் என்னடா என்னைய விட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் எந்திரிக்க போக அங்கே அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. டேய் ஃபிலிக்ஸு, என்ன சொன்ன? ஜங்கை கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேச வைக்கிறதா சொன்னேன். என்னடா அவன் கிளம்பி போயிட்டுருக்கான்? டேய் அவனை பிடிக்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பிடிச்சி வச்சுட்ருக்கேன், அரிசி தக்காளி விட்றா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் அப்படியே கையை உதறி விட்டு அப்படியே ஹோட்டல் விட்டு வெளியே போகிறான். பட் ஆனால் அங்கே ஜங்குக்கு அப்படியே அவன் கார் இழுத்து கிளம்பி போயிட்டே இருந்திருப்பான். அங்கே அப்படியே டேங் தான் அப்படியே ஹால்லையே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அவனோட ஃபேஸில் ரொம்ப மாறிடுச்சு, ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்கான். இப்போது அந்த இடத்துக்கு ஹோபி தான் வரா. ஏய் தக்காளி, என்ன எதுக்கு இப்போ மூஞ்சி எப்படி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா? பேசாம போ. என்ன வெறியேத்தாதவா? டேய் உன்கிட்ட நான் பொறுமையாக தானே பேசுகிறேன், எதுக்கு உனக்கு இப்போ இப்படி? பேசாம போ ஹோபி. எனக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாக இருக்கு. ஏன் என்னாச்சு? இல்லை, எனக்கு ஜேகே மாமாவை பிடிக்கும், அதான் தெரியுமே. நீ நினைக்கிற அளவுக்கு இல்லை, எனக்கு அவரை லவ் பண்ணுற அளவுக்கு பிடிக்கும், அதான்டா தெரியுமே. தெரியுமா? நீ பண்ணுற பிஹேவியர்ஸ்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியாமல் இருக்கும்னு நினச்சிட்ருக்கியா? அட போய் பொறுக்கி, ஜேகே மாமா கிட்ட சொல்லிட்டியா? சி, நான் ஏன் சொல்ல போகிறேன்? உனக்கே சொல்ல தெரியல, நான் ஏன்டா சொல்லணும்? ஏதோ இந்த விஷயத்தில் ஒன்று பாராட்டலாம். சரி விட. ஆனால் இப்போது அவர் வேறு யாரு கூடயோ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அப்போ கூடி சீக்கிரம் அவருக்கு கல்யாணம் பேச போகிறாங்களா என்ன? டேய் ஏன்டா, உனக்கு ஏன் அவ்வளோ ஆசை? அப்போலாம் ஒன்றும் நடக்கவே கூடாது, அதெல்லாம் நடக்கவும் நான் விட மாட்டேன். ஜேகே மாமா என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு விட்டவே மாட்டேன். அதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். என்ன, எதுக்கு சம்மதிக்க மாட்டா? ஜேகே மாமா வந்துட்டியா? என் டேங்கோட முகம், அவனோட குரல் எல்லாமே மாறினப்போ இந்த ஜங்குக் மாமா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அவன் வாய்ஸ் ரொம்ப சேடாக இருந்துச்சு. என் கூட வெளியே போகணுன்னு உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்குமே, அதுக்கு எடுத்த பாவம் எனக்கு எதுக்கு? அதனால தான் உன்னை வெளியே கூட்டு போகிறதுக்கான நான் வந்திருக்கேன். நிஜமா நீ என்னை வெளியே கூட்டு போவியா? அதுக்காண்டி தானே வந்திருக்கேன். டைம் ரொம்ப நம்மளுக்கு நிறைய இருக்கு,
சரியா போகலாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக வந்து கேட்டுட்ருக்கான். அவ்வளோதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் அப்படியே எழுந்திரிச்சு குடுகுடுன்னு வேகமாக வந்து ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். யோனா என்ன எல்லாம் கூட்டு போக மாட்டியா? ம் சரியா நீயும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இப்போது அவங்க அப்படியே டர்ன் பண்ணிட்டா. ஹோபி உனக்கு நிறையா வேலை இருக்குல்ல, நீ சென்னை கூட தானே வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆ போ அங்கே போய் அதை போய் பாரு, எதுக்கு இப்போ இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவன் எப்படியும் ஒரு மாதிரி கோவத்தோடு கேட்டுட்ருக்கான். ஸோ அங்கே ஹோபியுமே ஆமாம் ஆமாம் எனக்கு சென்னையோட நிறையா வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன், இப்போதைக்கு நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா வரலாம்ல மாமா, அதான் அந்த லூசு பையன் வர மாட்டேன்னு சொல்கிறான்ல, பா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வழியாக ஜங்குக்கும் டயோங்கும் அப்படியே தனியாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நைட் டைம் தான் அப்படியே காரில் ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு போயிட்டுருக்கான் ஜங்குக்குமே. ஸோ டயோங்குக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே பாட்டு பாடிட்டே அவன் ரொம்ப அழகாக கார் ஓட்டிகிட்ருக்கான். ஜேகே மாமா என்னாச்சு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? அதுவா, இன்னைக்கு நான் ஒரு பையன் கூட இன்னைக்கு வெளியே போனேன், அதான் எனக்கு தெரியுமே, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்த மாதிரி இருந்துச்சா. ஏன்னா அவ்வளோவா இன்னைக்கு வெளியே போக மாட்டேனே, இங்கேயே தானே இருப்பேன். ஸோ அப்படி போனதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான் ஹாப்பியாக இருக்கு. உனக்கு அப்போ இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கா என்ன? தெரியல, பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். சட்டவங்குமே அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். சரி மாமா, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நான் சரியாக சாப்பிடாம வந்துட்டேன், 2 பேரும் சாப்பிட்றதுக்காண்டி போகலாமா? சரி ஓகே, 2 பேரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்போது சாப்பிட்ற இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அவங்க ஜங்குக் தான் அப்படியே செம்மையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அவங்க டயோங்க்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் நினச்சிருப்பான். பட் ஜங்குக் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் இன்னைக்கு பண்ண பிஹேவியர்ஸ்லாம் பார்க்குறப்போ டயோங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்திருக்கும். என்னடா அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு அவ்வளோவா எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டான். ஆனால் ஜேகே கூட இருக்கிற இந்த மூமெண்ட்டை அங்கே டயோங்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. ஸோ அவன் அப்படி ஜங்குக் கூட இருக்கிற மூமெண்ட்டை எல்லாத்தையும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். சரி டயோங், அடுத்த ஸ்கூலிங் வர முடிக்க போகிற. ஸோ அடுத்த உன்னோட லைஃப்பில் என்ன பிளான்? அது வந்து மாமா, அதை நான் இன்னும் யோசிக்கலையா? என்னடா நீ, உனக்கு எது தேவையோ அதை கரெக்டாக இப்போவே யோசிச்சு வச்சுக்கோ, அப்புறம் அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், புரியுதா? அப்படியா சொல்கிற? என்னோட ஃபுல் டைம் பைத்தியமாகவும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். நீ எப்போ எனக்கு கிடைப்பேனோ, ஆனால் எங்கே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. எங்கே சொன்னா ஏதாச்சும் ஆயிரமோன்னு பயமாகவும் இருக்கு. என்ன பண்ணுறது? ஆமாம் மாமா, நீ சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறடா. நீ தாண்டா எனக்கு பிடிச்ச ஒரு ஆள்னா என்ன மாமா? பிடிச்ச ஒரு ஆள்னா என்னத்த சொல்ல? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லையா மாமா? வேறு என்னடா இருக்கா? உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இல்லை, ஒரு நாள் உங்ககிட்ட நான் கேட்குறேன். அது சரி, கேளு, நானும் அதுக்காண்டி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இன்னைக்கான டே ரொம்ப அழகாக முடியுது. அவங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படியே டேஸஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. டயோங்க்கு இப்போது 18 வயசு ஆகுது. அங்கே ஜங்குக்கு 28 ஏஜ் ஆகுது. ஓ மாமா, கதவை திறக்க போறியா இல்லையா? அப்போ நீனு இன்னும் தூங்கிட்டு இருக்க, நீலாம் திருந்தவே மாட்டியா மாமா?
அப்படின்னு சொல்லி டேங் இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஜங்குக் தான் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே பேண்ட்டை மட்டும் போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான் பெட்டில். அங்கே டேங் இதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, என்ன இவர் இப்படி படுத்துட்ருக்காரு? இப்போல்லாம் இவர் ஜிம்மு போய் ரொம்ப பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காரு. பா, ரொம்ப தான் நம்ம தான் இன்னும் இப்படியே இருக்கோம். ஆனால சும்மா சொல்லக்கூடாது. சிக்கியும் உண்மையிலே சூப்பராக இருக்காரு. ஐயோ சீட்டையும், உனக்கு ஏன் மைண்ட் இப்படி போயிட்டுருக்குதா? அவர் எழுப்புறதுக்கு தானே வந்தேன். அவரை பார்த்த உடனே இப்படி நாங்கள் தொங்கப்பட்டு பார்த்துட்ருக்க, கொஞ்சமாச்சு ஏதாச்சும் மண்டல மசாலா இருக்காடா அப்படின்னு சொல்லி இப்போ டேங் தான் ஜங்குக் மாமா எந்திரி. என்னடா எந்திரி மாமா. டே இன்னைக்கு லீவுடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு கீழே அவன் அம்மா கூப்பிட்டாங்க. என் அம்மா கூப்பிட்டா அது என்கிட்ட வந்து கேட்குற. மாமா என்னடா? பாமாம்மா கூப்பிடுறாங்கல்ல, சரி வா நீயும் வந்து படு அப்படின்னு சொல்லி அங்கே டேவங்க கூட கை அப்படியே பிடிக்கிறான். ஆல்ரெடி நான் வேறு மைண்டில் இருக்கேன். இவர் வேற வா வந்து படுன்னு வேற சொல்கிறாரு. மாமா வா, நீ வா, உனக்கு கீழே எல்லோரும் கூப்பிடுறாங்க, வா வா அப்படின்னு சொல்லி அங்கே சங்குக்கு தான் பிடிச்சி ஒழுக்கிட்டு இருக்கான். சரி சரி இரு, என் ஷர்ட் எடுத்து கூட அதை ஃபஸ்ட்டு போடுங்க. டேவங்க அப்படியே வேகமாக போய் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து ஜேகே மேலே அப்படியே தூக்கி எறிகிறான். எதுக்குடா இப்போ என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற? நான் இல்லை, உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமாமே, அதுக்கு தான். ஐயோ, ஏன் அது சாயங்காலமாக பேசினா ஆகாதாடா? எனக்கு தெரியாதுப்பா, நீ போய் என்னன்னு கேளு, போ அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜங்குக்கும் அப்படியே ஷர்ட்லாம் மாட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். ஸோ கீழே ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக்கு அம்மா, டேவங் அம்மா, ஹோபி இவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே போய் பார்க்குறான். என்னம்மா என்ன ஆச்சு? என்ன இன்னும் தூக்குமா? ஸோ விஷயம் என்னன்னு சொல்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஏன் அதுக்குள்ளே ஏன்? பாஸுக்கு எத்தனை வயசு? ஏண்டா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்காம இன்னும் அப்படியே தள்ளிட்டே போகணுமோ? அப்புறம் எதுக்குமா என்னை கூப்பிட்டு வந்து இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? தூக்கத்துலேருந்து கலைக்கணுன்றதுக்கானே இந்த கொஷின் கேட்டுட்ருக்கீங்களா? இதை நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்குமா என்கிட்ட வரீங்க? ஏய், உனக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டோம். விருப்பம் இருக்கா இல்லையாடா? சரி, இவ்வளோ இதாக ஆசைப்பட்டு கேட்குறீங்க, ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜங்குக்கோட அப்பாவும் ஜங்குக்கு அம்மாவும் அப்படி சிரிக்கிறாங்க. ஏதோ சொல்லிட்டே முரட்டு பிடிப்போன்னு நினச்சோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பையனாக இருக்கணும், அதை ஃபஸ்ட்டு பாருங்க. ஆண்டா, உனக்கு பிடிச்ச பையனை பார்க்காம அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் உனக்கு பிடிச்சா மட்டும்தான் இங்கே கல்யாணமே, ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கும் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அங்கே அவனோட ரூமுக்கு போகிறான். இதை கேட்குற அங்கே டேங்க்கு தான் ஒரு மாதிரி செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன மாமா இப்படி ஒத்துக்கிட்டாரு கல்யாணத்துக்கு? அப்போது நான் அவர் மேலே இப்படி பின்னாடி சுற்றுறது, அவர் மேலே இப்படி பாசமாக இருக்கிறது, அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கே தெரியலையா? ஒரு தாட்டி கூட நான் அவரை லவ் பண்ணுறேன்னு அவருக்கு தோணவே இல்லையா என்ன? இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டே ஆகணும். இதுக்கு மேலாம் தள்ளிப்பட்டான் வாய்ப்பே இல்லை, யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போ அப்படி வேமா ஜங்குக்கு பின்னாடி போகிறான். ஸோ ஜங்குக்கு கொண்டு ரூம்குள்ளே என்ட்ராக டேங்கும் அப்படியே என்ட்ராகி ரூம் டோரை லாக் பண்ணுறான். டேய் டேங், என்னாச்சு? டேங்க அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் தான் வரா. சிக்கி மாமா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு. எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போய் டேங்க அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய் டேங், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? மாமா, எனக்கு ஒன்று தான் மாமா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ
என்னெல்லாம் லவ்வே பண்ணாமல் இங்கே கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்கா. வேற என்ன பண்ண சொல்கிறா? நீ நீ என்ன லவ் பண்ணுறியா? டேய் டேம், நீ சின்ன பையன்டா. உன்னை நான் எனக்குமே அப்படி பார்த்தது கிடையாது. உனக்கும் எனக்கும் ஏஜ் ரொம்ப பெருசு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா. அதுவும் என் மேலே இப்போ உனக்கு லவ்வாக இருக்கிறது, அது லவ் கம்மியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிற? ஆனால் எனக்கு எனக்குமே உன் மேலே லவ் குறைஞ்சதே கிடையாது மாமா. ஏன் இப்படி சொல்கிற? இதுக்கு லவ்வுக்கெல்லாம் ஏஜெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை மாமா. இங்கே பாருடா, எனக்கு அது ஓகே இல்லை. ஏன்னா நான் ஒன்றை பார்த்துக்கிற மாதிரி வரும், நிறைய விஷயத்தில் நான் ஒன்றை பாதுகாக்கிற மாதிரி வரும். ஆனால் எனக்கு அது தேவையில்ல. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட, என்னைய நல்லா பார்த்துக்கணும், என்ன பாதுகாக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் வேணும். அதுவும் போல்டா, எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையன் இருக்கணும், செட்டில்டாக இருக்கணும். அதெல்லாம் தான் வேணும். இப்போதைக்கு நீயும் அப்படி கிடையாது. நீ படிக்கணும், அதுக்கப்புறமா நீ செட்டில்ட் ஆகணும். இதெல்லாம் தான். அப்புறம் எப்படி நீ என்னைய பார்த்துப்ப சொல்ல? இதை சரி வராதா? நான் நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுடா. நீயும் இன்னசென்ட், நானும் சேம் தான். இதுக்கும் அதுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்டா. அதனால தான் சொல்கிறேன், இதை அப்படியே விட்டுறேன். ஜேகே மாமா, உனக்கு இதுதான் பிரச்சனையா? இது எல்லாம் நீ சொல்கிற மாதிரி நான் என்கிட்ட இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன சொல்கிற? அது எப்படி நடக்கும்? இங்கே பாரு மாமா, உனக்கு எதை பிடிக்குமோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். இதில் எந்த விதத்தில் நீ ஃபோர்ஸ் பண்ண மாதிரிலாம் இருக்காது. எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்காண்டி நான் என்னனாலும் பண்ணுவேன். ஆனால் நான் வர வரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் வர வரையும் எனக்காண்டி வெயிட் பண்ண ஒரு 3 வருஷம் போதும். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், நானும் செட்டில் ஆகிட்டேன். உனக்கு ஏத்தாப்புல நான் வரேன். எனக்காண்டி வெயிட் பண்ண மாமா. கல்யாணம் மட்டும் பண்ணாத ப்ளீஸ் மாமா. எனக்கு நீ வேணும். யாருக்கிட்டையும் என்னால் உன்னை விட்டெல்லாம் கொடுக்க முடியாது மாமா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். டேம், ஃபஸ்ட்டு நீ செட்டில் ஆகிற வழியை பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா டேவுக்குமே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். பட் அவன் இங்கே படிச்சிருக்க மாட்டான், அப்ராடில் போய் படிக்கணுன்றதுக்காண்டி அவன் அங்கே போய் படிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அப்படியே அவன் பார்ட் டைம் ஜாப் தான் அப்படியே பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமா டேவ் ஜங்கு கூட சரியாகவே பேசியிருக்கவே மாட்டான். ஹோபி, என்னடா என்ன இந்த சைடு என்ன பண்ணிகிட்ருக்க? புதுசாக கத்திய சைடு வீசுது, டேவங்க இல்லாதனாலையா? அதெல்லாம் இருக்கட்டும், டேவங்க உனக்கிட்ட கால் பண்ணி எதுவும் பேசினானா என்ன? அவன் போனதோடு சரிதான். அப்பப்போ ஏதாச்சும் ஒன்றா தான் என்கிட்ட வந்து காலே பேசுவான். ஏன்னா என்னாச்சு? அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா தான் இருக்கான். ஏன்னா என்னாச்சு புதுசாக கேட்குற? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் ஏன்னா நீ அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றா? அவன் சின்ன பையன்டா. அவன் வந்து எப்படி அவனுக்கு அது லவ்வாகவே இல்லாமல் இருந்திருக்கும். சும்மா ஏதாச்சும் அஃபெக்ஷனாக கூட இருந்திருக்கலாம்டா, வாய்ப்பு இருக்கு. சின்ன பையன் ஏதோ ஒரு இதில் இப்படி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு நான் கொஞ்சம் பேசி புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் அவன் என்னன்னா என் காலையே அட்டன் பண்ண மாட்டேன்றான், என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேன்றான். எனக்கும் அவன் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. எப்பவும் அவன் என் பின்னாடியே சுற்றிட்டுருக்க பையன். மாமா மாமான்னு என்கிட்ட வருவான், பேசுவான், தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் இப்போ கொஞ்ச நாளாக இங்கே இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. அதுதான் அட்டுட்டா அண்ணாட்டே அங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறான் போலையே. நீயும் என்ன லவ் பண்ணுறியா என்ன?
அ சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் அவனை மிஸ் பண்ணுறேன் தான். ஆனால் அது லவ்லாம் கிடையாதுடா. ம் அப்படின்ற. சரி பார்ப்போம். அவன் தான் உன்னை வெயிட் பண்ண சொல்கிறாள், அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்ல. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் சரியாகவே பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல. ஆனால் அவனுக்கு நிறைய அலைன்ஸ் அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஜங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் அவனுக்கு இன்ன வரையும் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக், ஹோபி, ஜங்குக்கோட அம்மாட்ட அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேங்கோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஜங்குக், ஏன் கொஞ்ச நாளாகவே ரொம்பவே சேடாக இருக்க? உனக்கு எதுவும் இப்போது அலைன்ஸ் பார்க்குறது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ அத்தை, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குதா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லைடா, எப்போவும் துருத்துருன்னு ஜாலியாக எல்லாத்து கூட பேசிகிட்டே இருப்ப. இப்போல்லாம் எல்லாத்தையும் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கே, ஏன்? அதுவா, அது ஏன்னா டேங்க மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓ, டேங்க மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அத்தை, அவன் எதுவும் உன்கிட்ட பேசினானா? பேசினான்டா. அப்பப்போ உன்னை பற்றி கேட்பான். அதுக்கப்புறமா சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கிளம்பி போயிடுவான்டா. ஓ அப்படியா? ஏன்டா டேங்க என்ன உன்கிட்ட பேசுறது இல்லையா என்ன? அவனும் இதைத்தான் கேட்குறான். இல்லை, நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறனால என்னால் சரியாக அவன் கூட பேச முடியல. பேசணும், பொறுமையாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கும் ஃபெலிக்ஸும் அப்படியே ஆஃபீஸில் தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் மச்சான், நம்ம அந்த ஜாக்சன் கூட அதுக்கப்புறம் நானும் புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கேன். அவனும் கூட சேர்ந்து நம்ம தீம் பார்க் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. ஸோ டேங்குக்குமே தீம் பார்க் போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் கூட்டு போய் சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருப்பான். ஸோ ஒன் டே தான் ஜங்குக்கும் டேங், ஹோபி இவங்க 3 பேரும் அப்படியே அங்கே தீம் பார்க் தான் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டேங் கூட அப்போ இருக்கிறது ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். பட் ஸ்டில் ஜங்குக் டேங் இன்ன வரையும் லவ்வே பண்ணது கிடையாது. டேய் மச்சான், என்னடா கேட்டுகிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கா? இப்பெல்லாம் நீ வர வர சரியில்லை, ஓயாமல் நீயாவே ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கடா அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்குமே எனக்கும் அதான் தெரியல, சரி ஓகே நம்ம போகலாம், தீம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டுமே சொன்ன மாதிரியே தீம் பார்க் தான் போகிறாங்க. 4 பேருமே நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான். ஸோ வீட்டுக்கு வரப்போ ஜங்குக் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹோபிக்கிட்ட தான் உட்காந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ அந்நேரம் பார்த்து டேங்கோட அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க அம்மாவும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா டேங், எப்படி இருக்க? ஆமாம் நல்லா இருக்கேன். ஆமாம், என்ன பக்கத்தில் ஜேகே மாமா வாய்ஸ் கேட்குது? ஆமாண்டா, இன்றைக்கி ஏதோ அவன் கொலீக்ஸ் கூடலாம் போய் தீம் பார்க் போயிட்டு வந்தானாமா, அதை தான் சொல்லி ஹோபிக்கிட்ட சொல்லி சிரிச்சிட்ருக்கா. ஓ, அவர் அங்கெல்லாம் போனாரா? அவர் இப்போது சந்தோஷமாக இருக்காராம்மா? நல்லா தாண்டா இருக்கான். அப்போது அவர் என்னை பற்றி எதுவுமே தேடவே இல்லையா? நான் இல்லாமல் அவர் சந்தோஷமாக தான் இருக்காராம்மா. டேங், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? அவன் எப்போ வச்சு தான் இப்படி இருக்கான். சும்மாலாம் சிரிக்கிறதில்ல, முன்ன மாதிரிலாம் அவன் இருக்கிறதில்ல. நீ இங்கேயே இருந்து பறிச்சிருக்கலாம்டா, நீ ஏன் அங்கே போகிற? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு விஷயம் தானே, வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. அது சரி, ஏதோ ஒன்று, சீக்கிரம் வா. சரிம்மா, எனக்கு வேலை இருக்கா, நான் கட் பண்ணுறேன். டேங் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள டேங்க அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறா. டேங்க காலில் இருந்தான். ஆமாம், ஒன்று கூட இப்போ பற்றி கேட்டுட்டு தான் இருந்தான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு போகிறான்.
போய் டேவுக்கு தான் கால் பண்ணி பார்க்குறான். பட் ஆனால் டேவுங் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே அங்கே டேவுங் சைட் பார்த்தா டேவுங் அப்படியே காலேஜ் படிச்சுக்கிட்டே அவன் அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்படியே டேஸஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போது ஒன் டே டேவுங் தான் ஒரு கிளப்பில் இருக்கான். ஸோ அப்போது அந்த இடத்துக்கு ஜிமின் தான் வரான். எடடா மச்சான், என்னடா ரொம்ப குஷியாக இருக்க போல? ஆமாம், குஷியாக தான் இருக்கேன். என்ன மச்சான் சொல்கிற? அப்போ நீ குஷியாகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அதை கேளு. நான் ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் வச்சுருந்தால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு டீலர் கிடச்சிருக்கான். அவன் கூட சேர்ந்து இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடடா, இது சூப்பரான டீலாச்சே. எப்படா முடிச்ச? நான் 1 இயருக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்காண்ட ஃபண்டு வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபண்டும் வந்துருச்சா. நாளையிலேருந்து அதை ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன். டேய், என்னடா உன் ஃப்ரெண்டாக இருந்து என்கிட்ட கூட இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. நீ எப்படினாலும் எங்கேயாச்சும் யாருக்கிட்டையாச்சும் போய் வளருவா. எனக்கு தெரியாதா? சங்குக்கிட்ட பேசிட்டு தானே இருக்கான். எனக்கு தெரியும். அது வந்து மச்சான், என்னடா இப்படி டபக்குன்னு கண்டுபிடிக்கிற? டேய், உன்னோட பெரிய ஸ்பையே என்கிட்ட வீட்டிலே இருக்குது. என்னோட ஹாபி. அவர்கிட்ட கேட்டேன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஐயே, ஆமாம்ல. சரி விடு மச்சான், அவர் அப்பப்போ உன்னை பற்றி கேட்பாரு. அதுதான் ஒரு அக்கறை. அதுக்கு எனக்கும் நல்லா தெரியும். சரி, நீ அப்போ ஜங்கு கிட்ட போய் பேச போகிற? பேச அவ்வளோதான். 3 வருஷத்தை முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 மாதம்தான். இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா அடுத்து ஃபுல்லாக ஜேகே மாமா கிட்ட போயிடுவேன். இவ்வளோ நல்ல என் ஜேகே மாமாவை மறக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக அவரை பார்த்து மீட் பண்ணோண்டா, பேசணும். ஆனால் என்ன, அவரை பார்த்து பேசுகிறது தனி தைரியமே வர மாட்டேங்குது. போகணும், ஒரு நாள் சீக்கிரம் போகணும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வேலை தான். அவர் நினச்ச மாதிரி நான் இருக்கேன். அவர்கிட்ட போய் நின்றுவேன் நான். அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து குடிச்சிட்ருக்கா. சரி மச்சா, சரி மச்சா, உன் ஆசை எனக்கு ஹாப்பி. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது டபுள் மடங்கு ஹாப்பி மச்சான். நீ இருக்கிற வரையும் நான் இருப்பேன் மச்சான், நீ கவலைப்படாத. அடி சரக்குக்கு தானே எவ்வளோ ஆயுசு, போ அடி. ஸோ அடுத்த 2 மாதம் டேம் யாருக்கிட்டையும் பேசாமல் அவனோட பிஸ்னஸில் செம்ம ஃபோக்கஸாக இருந்த அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டே இருக்கான். ஸோ வீட்டில் இருக்கிற யாரு கூடயும் சரியாக பேசியிருக்க மாட்டான், யாருக்காலே அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். அவனோட பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்பவே ஃபோக்கஸாக இருந்திருப்பா. ஸோ ஒரு வழியாக 2 மாதம் கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை ஒரு பெரிய லீடுக்கு கூட்டு வந்துட்டான். ஸோ செம்ம ரீச் கிடைக்கிது அந்த பிஸ்னஸ்னால டேவுக்கு. இப்போ அப்படியே இந்த ஹாப்பினஸோடையே திரும்ப கொரியாவுக்கு தான் வரான். ஸோ டேவுங் எப்படி கொரியா வருது யாருக்குமே தெரியவே செய்யாது. ஸோ ஃபஸ்ட்டு டேவுங் ஹோபிக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ ஹோபி டபக்குன்னு கால் அட்டன் பண்ணுறான். டேய் நாத்தரி நாய், எதுக்குடா என் ஃபோன் எடுக்காம விட்ட? என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ அப்படி கத்திட்டு இருக்கா? அட்ட பாவி பரதேசி பயலே, ஒழுங்கு முறை டக்குன்னு வேமா வாடா கொரியாக்கா. ஏய், அங்கே தான் இருக்கேன், என்ன விஷயம்? ஹோபியுமே இப்போ ஏதோ டேவுங் கிட்ட சொல்கிறா. அதை கேட்குறப்போ அவங்க டேவுங்க்கு செம்ம கண்டாயிட்டு இருக்குது. வேமா ஹோபி சொன்ன ஒரு பிளேஸ்க்கு தான் அப்படியே வேமா போயிட்டுருக்கா. இப்போ ஒரு சர்ச்சில் தான் டேவுங்கோட கார் வந்து அப்படியே நிற்கிது. வேமா இப்போ உள்ளே போகிறா. இங்கே என்ன நடந்துட்டுருக்கா? அங்கே சர்ச்சில் இருக்கிற எல்லோரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறா. நீயா? ஸோ அங்கே ஜங்குக்கு கல்யாணம் நடந்துட்டுருக்கோம். ஸோ டேவுங் தான் அப்படியே போய் ஸ்டாப் பண்ணுறா அந்த மேரேஜையே. அங்கே இருக்கிற எல்லோரும் அப்படியே சுற்றி டேவுங்கையும் தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டேவுங்கோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. டே டேவுங், கூட நான் எவ்வளோ தட்டி கால் பண்ணிட்டு இருந்தேன்,
சரியாகவே ஒரு ரீச்சே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே டேங்கோட அம்மாவும் அப்படியே டேங் எதையுமே கண்டுக்காம ஜங்குக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறான். என்கிட்ட நீ என்ன சொன்ன? நான் வர வரையும் எனக்காண்டி வெயிட் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வெயிட் பண்ணாத மாதிரி இருக்குதா? நான் வர்றதுக்கு லேட் ஆச்சு தான். அதுக்குன்னு எப்படியா மாமா பண்ணுவேன்? உனக்காண்டி நான் 3 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீ சொன்ன எல்லாமே என்கிட்ட இருக்கா. உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். உன்னை வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கேன். அது போதாதா? உனக்காண்டி நான் இவ்வளோ மாறிட்டுருக்கேன். ஆனால் நீ என் மேலே எந்த ஒரு பாசமும் இல்லாமல் இப்போ கல்யாணம் வரையும் நின்றுட்டுருக்கா. இதுதான் நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அங்கே டேங் பேச அங்கே ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரில. ஏன்னா டேங் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கான். இவ்வளோ நாள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த ஒரு ஃபேஸு இப்போது வேறு மாதிரி கோட் சொட்லாம் போட்டு வந்த ரொம்பவே ரகடா அங்கிட்டையும் நல்லா பாடிலாம் வச்சு ஒரு மாதிரி கெத்தாக வந்து நின்று ஜங்கு கூட கையை பிடிச்சி நின்று பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதை பார்க்குறப்போ ஜங்குக்கே ரொம்ப வியர்டாக இருந்திருக்கும். நம்ம டேங்கா இது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கோடு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் டேங்கோட பேரண்ட்ஸும் அப்படியே பேனு வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க. ஹோமிலாம் அவ்வளோதான் கல்யாணம் நின்று போச்சா, இனி பஞ்சாயத்தை கலைக்கிறதா வேலை, கிளைங்க எல்லாம் சீச்சி போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி விட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கோட வீட்டில் தான் டேங் ஜங்குக் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா தான் கேட்குறாரு, என்னடா நடக்குதா? அங்கே டேங் தான் எந்திரிச்சு நின்று இப்போ பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க மாமா, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை கல்யாணம் பண்ணுவேன். டேய் டேங், என்னடா பேசிகிட்டு இருக்கா? உனக்கும் அவனுக்கும் எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குது தெரியுமா? அதுவும் எப்படி செட் ஆகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலையே. அவரும் என்ன கல்யாணம் பண்ணுவார். என்னம்மாம்மா, கல்யாணம் பண்ணுவியா மாட்டியா? என்ன கல்யாணம் என்ன பண்ணுவியா மாட்டியா? பண்ணுவேன். ஹோபி தான் அப்படியே பார்த்து சிரிக்கிறா. அவ்வளோதே, கல்யாணம் முடிவாக போகுது. இனி டேங்கு ஜங்குக்கு கல்யாணம். என்னம்மா கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல. ஸோ டேங்கோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டை தான் ஜங்குக்கு அவனோட ரூமில் இருக்கிற பால்கனியில் அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். டேங்க இது என்ன இப்படி இருக்கான்? உன்னை பார்த்த டேங்கும் இப்போ இருக்கிற டேங்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கா. ஆனால் அவன் எப்படியா அதோ எனக்காண்டியா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கான். அவனோட வாய்ஸ்லேருந்து அவனோட டோன் வரையும் அவனோட எல்லாமே எனக்காண்டி சேஞ்ச் பண்ணியிருக்கான். இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான், லவ்வாக இருக்காதுன்னு நினச்சா. ஆனால் எல்லாத்தையும் பாசிபிள் ஆக்கி கொண்டு வந்திருக்கான். அப்போ என்னோட சின்ன பையனை தான் நான் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணுமா என்ன? ஆனால் பார்க்க இப்போ சின்ன பையன் மாதிரியே தோணலையே. மேபி வயசு அதுக்கு மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன். டேங் ஜங்குக் டேர்ன் பண்ணலான்னு போக அங்கே டேங் ஜங்குக்கு அப்படியே பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணி நின்றுக்கிறான். என்ன பண்ணுறா? என்ன பண்ணுறா? ஏன் உனக்கு எதுக்கு மனசு வர மாட்டேன்றதா? மொத்தம் இதுக்கு காரணம் சொல்ல. எனக்காண்டி வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா ஏன் நீ மேரேஜ் வரையும் போனா? ஜங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஸோ அவங்க டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட சைட் நெக்கில் அப்படியே லைட்டான ஒரு கிஸ் பண்ணுறா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? மொத்தம் நான் கேட்டு கிளப்பி பார்த்தேன். அதை தவிர எல்லாமே வருதா? அதை நான் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா நான் நினைக்கவே இல்லை. நான் என்னோடய லைஃப்பை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே 3 வருஷமாக கல்யாணம் பண்ணாமா இப்போ கல்யாணம் பண்ணுறா. அவ்வளோ நாள்
எனக்கு ஏற்ற பர்சன் கிடைக்கல. ஒரு சடனாக தான் அந்த பையன் கிடைச்சான். அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஜேகே மாமா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. ஆனால் உனக்கு தான் தெரிய மாட்டேன்றது என் மேலே வச்சுக்கிறதா லவ்னு. இங்கே பாட்டையும் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் வந்தது கிடையாது ஸ்டார்டிங்லேருந்து. சரி, ஆனால் ஒன் இயருக்கு முன்னாடி ஹோபி ஃபோனில் இருந்த என்னோடய ஃபோட்டோ பார்த்துருக்கேன். என்னை மறைஞ்சிருந்த நேர்லையும் பார்த்துருக்கா. உனக்கு அப்போவே என்னை பிடிச்சிருச்சு, கரெக்டா? அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி மாமா தெரியாமல் இருக்கும்? ஏன்னா நான் தான் உன்னை பார்த்தனே. அது மட்டும் இல்லை, நீ பார்க்கணுன்றதுக்காண்டி தான் முன்னாடி ஹாபிக்கிட்ட என் ஃபோட்டோவை கட்ட சொன்னேன். ஏன்னா அவன் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான், செங்கு கொண்டு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு. அதான். ஆனால் நீ என்னை தேடி வருவேன்னு நினச்சி பார்க்கல. நீ வீட்டை விட்டு கிளம்புனோடனே ஹாபி கண்டுபிடிச்சேன்ட்ட சொல்லிட்டோம். ஹாபிக்கு அப்போ எல்லாமே தெரியுமா? தெரியும். ஆனால் ஏன் என்கிட்ட நேரில் வரல நீ அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அப்படி ஜங்குக்கு அவனோட ஃபேஸ் பார்த்த மாதிரி டர்ன் பண்ண வைக்கிறா. அங்கே ஜங்குக்கு அப்படி அவங்க பார்க்காம அப்படி கீழேயே பார்த்துட்டே இருக்கா. ஜேகே மாமா, ஃபஸ்ட்டு நீ என்ன பாரு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் இப்போ அப்படியே பார்க்குறா. எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம்லாம் நீ ட்ரெஸ் எல்லாமே முன்னாடி வந்து நிற்ப. எனக்கு ஒரு மாதிரி ஷுவராக ஆரம்பிச்சிடும். நீ என்ன சின்ன பையனாக தான் பார்த்துருக்க. எனக்கு ஒரு ஃப்ளவரம் தெரிகிற வயசுலேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரில, ஒன்று டச் பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்கிட்ட நீ இருக்க, உன்னை டச் பண்ணுற முடிகிற அளவுக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன். இனிமேல் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் மாமா, நீ கவலைப்படாத, சரியா? ஜங்குக்கு ரொம்பவே க்யூட்டாக அப்படியே டேங்க பார்த்துட்ருக்கான். அங்கே ஜங்குக்கு இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மூணோட வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக தெரியுறா ஜங்குக்கு. ஸோ டேங்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே ஜங்குக்கோட கன்னத்தில் அப்படியே கை வச்சிட்ருக்கா. ஜங்கு மாமா, என்னடா எப்படி என்ன பார்த்துட்டே இருக்கா? தெரியல, இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. எனக்குனே தானே அந்த கல்யாணத்தை பண்ண நான் வரணுன்றதுக்காண்டி. ஆமாம், அப்பயாச்சும் வரவேன்னு நினச்சேன். உன்னை வர வைக்கிறதுக்கு எனக்கு வேறு எந்த பிளானும் இல்லை. அதான். ஆனால் என்ன நான் வரணுன்றிருக்க, நீ எனக்கு தான் இருந்திருக்க, அதான் வந்திருக்கேன். அப்படியா? 3 வருஷமா எனக்காண்டி வெயிட் பண்ணதுக்கா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. அண்டு ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு மூவி கொடுத்துருக்கேன். ஸோ இதை இன்னுமே டீப்பாக கண்டினியூ பண்ணலாம், 2 ஷார்ட்டாக போடலான்னு நினச்சேன். பட் வேணாம், இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஸ்டோரியில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த சேனலில் 1 ஷார்ட் அந்த மாதிரி தான் வரும். முடிஞ்சால் நான் 2 ஷார்ட் போட ட்ரை பண்ணுறேன். மற்றபடி எஃப்எஃப் இந்த சேனலில் வராது, அது டிகே டெட் பாக்ஸ் 2.2 தான் வரும். ஸோ இந்த சேனலை பொறுத்தவரை ஒன்லி மூவி அண்ட் ஜேகே டாப்மே நான் கொடுக்க பார்க்குறேன். அதே மாதிரி டேங் டாப்மே கொடுக்க பார்க்குறேன். இந்த ஸ்டோரியை பொறுத்தவரை டேங் இஸ் த டாப். ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்ப்பேன்.